எப்பலாம் நம்மள ஆண்டவர் இப்படி ஒரு சில மாரி சொல்லுவோம்ல, ஆண்டவர் அடிச்சு பிழிறாருப்பா நம்ம வாழ்க்கைய அப்படின்ன மாரி பிழிஞ்சு எடுக்குறாரோ, அப்பலாம் நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒரு அபிஷேகம் அபிஷேகம். புறப்படும். ஆமென். இப்ப இந்த ஒரு வசனம் நம்ம பார்க்கலாம். யாத்ராமம் 27:20 இருக்கு. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி, இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. இந்த இடத்துல பாருங்களேன், இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெய். இடிச்சு பிழிஞ்சாதான் அந்த தெளிவான ஒலிவ எண்ணெயே வருமா. அப்ப நம்மளே ஆண்டவர் வந்து இடிச்சு பிழிஞ்சு தான் ஒரு சில நேரம் அந்த பாதையின் வழியா நம்மள வழி நடத்தி, அந்த தேவையில்லாத இதெல்லாம் எடுத்து நம்மள அந்த சக்கையா பிழிறாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ம். அந்த மாதிரி நம்மள இது பண்ணும்போது தான் நம்மட்ட இருந்து அந்த அபிஷேகம் வந்து ஊற்றப்படுகிறது. வெளிப்படும். அதுக்கப்புறம் அந்த ஒரு சில பாதையின் வெளிய வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மள ஆண்டவர் வந்து அந்த அனாயிண்டிங் வந்து ஆண்டவர் நமக்கு ம். ப்ரொடியூஸ் பண்றாரு. இல்ல அப்படின்னு சாதாரணமாலாம் ஆண்டவர்ட்ட இருந்து அனாயிண்டிங்லாம் நம்ம வாங்க முடியாது. அந்த ஒரு இத நம்ம அந்த ப்ராசஸ் வழியா போயிட்டு வரலன்னு வைங்களேன். எல்லாத்துக்குமே வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு சாக்ரிஃபைஸ் வந்து ஏதோ ஒரு ஆனா ஒரு சில நேரம் இயேசு கிறிஸ்துவே பாருங்களேன் முழு உலகத்தை ரசிக்கிறக்கா அவர் கடைசி சொட்டு என்ன ரத்தம் வேர்வை துளி அந்த தண்ணி முதற்கொண்டு எல்லாத்தையும் அவர் சிந்தி தான் ஏதோ ஒரு கிரயத்தை கொடுத்து தான் வந்து அவர் வாங்குறார். அந்த கரும்பு ஜூஸ் நம்ம போய் நின்னோம்னா தெரியும். அந்த கரும்பு இது பண்ணி பயங்கரமா அந்த சக்கைய உள்ள விட்டு, விட்டு, விட்டு அந்த எடுப்பாங்க. ஒரு கிளாஸ் ஜூஸ் எடுக்கிறக்கு எடுப்பேன். அந்த ப்ராசஸ் தான் இங்க நம்மளுக்கும் ஆண்டவர் ம். சொல்றாரு. அந்த உன்ட்ட இருந்து அந்த அபிஷேகம் புறப்படணும்னா, நீ இந்த மாரி பாதைகள் கடினமான வழியா பாதைகளை போனா தான் அந்த அந்த அபிஷேகம் ஆயில், அந்த அனாயிண்டிங் ஆயில் வந்து புறப்படும். ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, பியூரிஃபிகேஷன். அந்த அனாயிண்டிங் ஆயில் வந்து ஆவியானவர் வந்து நம்ம மேல வந்து ஊத்துறாரு அப்படின்னா, அந்த ப்ராசஸ் அவங்களுக்கு தெரியாது. ஆவியானவர் ஊத்துனார்னா, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் புழிஞ்சு எடுத்தத தான் ஆவியானவர் உங்க வாழ்க்கையில ஊத்துறாரு. மத்தபடி வந்து அ ஏதோ மேஜிக்கா ஆண்டவர் ஊத்துறான்னு நினைக்காதீங்க. நம்ம சுபாவத்தை ஆண்டவர் உடைச்சு, நம்மள அந்த சத்தியங்கள் மூலம் நம்மள மோல்ட் பண்ணி, இடிச்சு, பிழிஞ்சு எடுக்கிறது எல்லாமே இதுதான் எடுக்குறாரு ஆண்டவர் ஆவியானவர். அதான் இந்த இடத்துல இருக்கு. எல்லாருமே குத்து விளக்கு எதுக்காகன்னா, நம்ம அவருக்குள்ள எப்பயுமே எரிஞ்சு கொண்டே இருக்கணும். நம்ம பிரகாசமா எரியணும். அதுக்காக தான் ஆண்டவர் வந்து அந்த ஆயில வந்து நம்மளுடைய அந்த ப்ராசஸ் வழியா நம்மள வழி நடத்தி அந்த அனாயிண்டிங் ம். ஆயில ஆண்டவர் வந்து ப்ரொடியூஸ் பண்றார்.